அந்த பேய் மந்திர கல்லை எடுத்துட்டு போய் மந்திரவாதிகிட்ட ஒப்படைச்சிருச்சு. மந்திரவாதி அந்த கல்ல பயன்படுத்த நினைச்சான். ஆனா அந்த மந்திரக்கல் வேலை செய்யல. ஏன்னா அந்த மந்திரக்கல்ல அவன் தவறான வழியில பயன்படுத்த நினைச்சான். அதனால அந்த மந்திரக்கல் வேலை செய்யல. மந்திரவாதி ரொம்பவே குழப்பத்துல இருந்தான். சீதா மந்திரக்கல் எடுக்க வரா. அப்போ மந்திரக்கல் இல்லாதத பாத்துட்டு சீதா ரொம்பவே வருத்தப்படுறா. ராம் வந்த உடனே சீதா மந்திரக்கல்ல காணோம் அப்படின்னு சொல்றா. ராம் அத கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைறான். 2 பேருமே சோகமா இருக்காங்க. மந்திரக்கல்ல வீடு முழுக்க தேடுறாங்க. ஆனா கல்ல எங்கேயுமே காணோம். குழப்பத்திலேயே 2 பேரும் தூங்கிடுறாங்க. பொழுது விடிஞ்சது. அவங்க மறுபடியும் அவங்க பழைய வீட்ல இருக்காங்க. எல்லாமே பழையபடி மாறிடுச்சு. சீதா முன்னாடி இருந்த மாதிரி இப்பவும் சந்தோஷமா இருக்கா. உழைத்து சம்பாதிச்ச காசுல அவங்க புது வீடு கட்டி குடி போறாங்க. மந்திரக்கல் இல்லனாலும் அவங்க உழைப்பால சந்தோஷமா இருக்காங்க. இந்த கதையின் மூலமாக நமக்கு தெரியவரும் கருத்து என்னன்னா, உழைச்சு சம்பாதிச்சா நம்ம என்ன நினைத்தாலும் அது நமக்கு கைகூடும்.